கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தோட பொருள் என்ன, மகிமை என்னன்னு பார்வதி கேட்குறாங்க. சிவபெருமான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மயில் ஒன்று அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதை பார்த்த பார்வதி தேவி கவனத்தை மயில் மேல வைக்கிறாங்க. இதனால கோவப்பட்ட சிவபெருமான் பூலோகத்துல நீ மயிலா போய் பெற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. பூலோகத்துக்கு வந்து மயிலா இருந்து சிவபெருமானை வேண்டி வழிபட்டு மயில் வடிவத்திலேயே இருந்த இடம்தான் மயிலாப்பூர். அந்த இடத்துல இவங்க வழிபட்டதை பார்த்து சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து வந்து அவங்கள கற்பகாம்பாலா அவரோட சேர்த்துக்கிறாரு. கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பேரை அவருக்கு எடுத்துக்கிறாரு. இப்படி கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் இணைந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம்தான் பாடல் பெற்ற தலங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க தலம் சென்னையின் மத்தியில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்.